குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல சர்மம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஜம்முன்னு இருக்கேன்டாமா. ஜம்முன்னு இருக்கீங்களா? ஓகே, Thursday வந்தாச்சு. ஆல்வேஸ் ஹாப்பி மேன். அது தெரியும். லைஃப் ஒரு தடவை திரும்ப லைஃப் கிடைக்க போகிறது இல்லை. கடைசியாக 1.5 கிலோ சாம்பல் எரிச்சா, ஒரு மனுஷனை எரிச்சா 1.5 கிலோ சாம்பல், அவ்வளோதான் வாழ்க்கை. அது வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக இருந்துடணும். ஓகே, ஸோ சூப்பர் ஜாலியாக இன்றைக்கி ஷோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம கடந்த 2 வாரங்களாக காஸ்மெட்டிக்ஸ்ன்னு பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கும் முடிவே இல்லை. நம்ம எப்படி அடுத்த வாரமாக பேசுவோம்னு நினைக்கிறேன். எனிவே, ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். எந்த சன்ஸ்க்ரீனரும் 100% சன்னை ஸ்க்ரீன் பண்ணாது. எந்த சன்ஸ்க்ரீனரும் 100% சன்னை ஸ்க்ரீன் பண்ணாது. அதாவது சூரியனை எதை வச்சும் ஸ்க்ரீன் பண்ண முடியாது. இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, சன்ஸ்க்ரீனர் போட்டுட்டா நம்ம வெயிலில் போகலாம், விவசாயம் பார்க்கலாம், ரோட்டில் ஆடலாம் எல்லாம் நினைக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இதில் அப்படி அந்த ஒரு இதுனா, இப்போ சன் அலர்ஜி இருக்கிறவங்க தான் சன்ஸ்க்ரீனர் போடணுமா அப்படின்னா இல்லை. காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சன்ஸ்க்ரீனர் போடுறது நல்லது. ஆன்டி ஏஜிங் மெடிக்கேஷன் போடுறவங்க எல்லோரும் சன்ஸ்க்ரீனர் கட்டாயம் போட்டாகணும். பட் சன்ஸ்க்ரீனர் ஃபுல்லி ப்ரொடெக்டிவாக இல்லை. வெயிலில் போய் அலர்ஜி வர்றவங்க கட்டாயம் போடணும். வெயிலில் போகலை அப்படின்னா போடலைன்னா பரவாயில்லை. வெயிலில் போய் அலர்ஜி ஆறவங்க வெயிலே போகலைனாலும் போடணும். எனக்கு அலர்ஜி இருக்குது, நான் வெளியே போகலை, இப்போ ஏசி ரூமில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இப்போவும் நான் போடணும். ஏன்னா அந்த சன்ரேஸ்லேருந்து வர்ற அலர்ஜி இல்லை, சன்ரேஸ்லேருந்து வரக்கூடிய கதிரியக்கம் அல்ட்ராவயலட் ஏ பி. அந்த அல்ட்ராவயலட் ஏ பியும் லாக்கருக்குள்ளே உட்காந்தால் வரும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்தால் வரும், ஏசி ரூம்குள்ளே உட்காந்தால் வரும், காருக்குள்ளே உட்காந்தால் வரும், ரூம்குள்ளே உட்காந்தால் வரும். ஸோ சன் அலர்ஜி இருக்கிறவங்க கட்டாயம் போடணும். சன் அலர்ஜி இல்லாதவங்க லைஃப் முழுக்க அழகாக இருக்கணும், நாளைக்கு நமக்கு வயசு ஆகக்கூடாதுன்னு நம்ம நினச்சா சன் ஸ்க்ரீனர் போட்டாகணும். என்னென்னா, நமக்கு இந்த ஆன்டி ஏஜிங்கில், அதாவது ஏஜிங்கிறத ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற இலாஸ்டிக் டிஷ்யூவும் கொலாஜன் டிஷ்யூவும் அடிபடுறது தான் ஏஜிங். ஸ்கின்னோட ஸ்ட்ரென்த்தே அந்த இலாஸ்டினும் கொலாஜனும், அது ரெண்டும் அடிபடுறது பொதுவாக சன்னில் தான். நம்மளோட கிளைமேட் ட்ராபிக்கல் கிளைமேட். நம்ம கரெக்டாக இதில் இருக்கோம், நடுவில் இருக்கோம். நமக்கு வெயில் தான் 9 to 10 months, ஒரு மாதம்தான் வெயில் இல்லாமல் இருக்கோம் நம்ம. அப்போது நமக்கு ஏஜிங் ரொம்ப வேகமாக வந்துடும் பிகாஸ் ஆஃப் தி சன்லைட். அப்போது சன்ஸ்க்ரீனர் மஸ்ட். யாருக்காக இருந்தாலும், சார் எதுக்கு சார் தேவையா சார், இதை ஒரு தடவை போடணுமா சார், நீங்கள் உங்களுக்கு வயசாகக்கூடாது, இளமையாக இருக்குன்னு நினச்சா போடுங்க, இல்லை சீக்கிரம் கலவன் ஆகணும்னா போடாதீங்க. சன்ஸ்க்ரீனர்ஸ் அல்ட்ராவயலட் ஏ, அல்ட்ராவயலட் பி. அல்ட்ராவயலட் ஏ பிளாக்கர்ஸ்னு தனி சன்ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது, அல்ட்ராவயலட் பி தனியாக பிளாக்கர்ஸ்னு சன்ஸ்க்ரீனர் இருக்குது. நம்ம வாங்குறது அல்ட்ராவயலட் ஏ அண்ட் அல்ட்ராவயலட் பி கலந்தது, அதாவது ரெண்டையும் பிளாக் பண்ணக்கூடிய இதாக வாங்கணும். போடுறது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணி போடணும். 8 மணிக்கு போடுறோம், 11 மணிக்கு வாஷ் பண்ணிட்டு திரும்ப போடணும், 2 மணிக்கு திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு போடணும். அதாவது ஒரு நாளைக்கு 3 தடவையாவது கட்டாயம் போட்டாகணும். இல்லை சார் நான் வெயிலில் போகிற தடவை மாத்திரம் போடுவேன் அப்படின்னா அது ப்ரொடெக்ஷன் 3 மணி நேரம் தான். அது ஏன் அந்த 3 மணி நேரம்னு கணக்கு பாருங்கள். வெயிலில் போகிறோம், 2 நிமிஷத்தில் நமக்கு அலர்ஜி ஆயிடுது, சுடுது, ஸ்கின்னெல்லாம் ரெட் ஆயிடுது, ஸ்கின்னில் கொப்பளம் வந்துடுது, அரிப்பு வந்துடுது. இது சன் அலர்ஜி. 2 நிமிஷத்தில் வருது அப்படின்னா, இப்போ சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர், நம்ம எப்போவுமே அந்த சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்னா 30, 50, 80, 90 அப்படிங்கும். அந்த சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்னால் என்னென்னா, நம்ம வெயிலில் போன உடனே 2 நிமிஷத்தில் அலர்ஜி வருதுன்னா, உங்களோட சன்ஸ்க்ரீனர் SPF 13 போட்டிருந்தா 30x2, அதாவது 2 நிமிஷத்தில் உங்களுக்கு அலர்ஜி வருது. SPF இங்கே 30 உங்களோட சன்ஸ்க்ரீனர், 30x2 60, 60 நிமிஷம் உங்களோட சன்ஸ்க்ரீனர் வேலை பார்க்கும். உங்களோட அலர்ஜி பொட்டென்ஷியல் 3 நிமிஷம் நான் வெயிலில் நின்னா 3 நிமிஷத்தில் அலர்ஜி வருது அப்படின்னா 30x3 90 நிமிஷம் உங்களுக்கு அது ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதாவது சன்னோட அலர்ஜினோட இதை பொறுத்து தான் இந்த இது. அப்போது நமக்கு
இது 3 மணி நேரம்ங்கிறது நமக்கு இப்போ பொதுவாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது எப்படின்னா, இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுறத விட நார்மலாக 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 99% உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதில் வாட்டர் பேஸ்டு சன்ஸ்க்ரீனர், ஆயில் பேஸ்டு சன்ஸ்க்ரீனர். வாட்டர் பேஸ்டு சன்ஸ்க்ரீனர் சேஃப், ஆயில் பேஸ்டு சன்ஸ்க்ரீனர் பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். அதாவது எல்லா காஸ்மெட்டிக்ஸுமே ஈரப்பதத்தோடு இருந்தால் கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆயிரும். அதாவது வாட்ரு கலந்தது எல்லாமே ட்ரை ஆயிரும். ஆயில் கலந்தது ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரொம்ப நேரம் நிற்கும். பட் நல்லதா இல்லை. சன்ஸ்க்ரீனிங் பொட்டென்ஷியல் எதில் அதிகம் இருக்கும்? ஆயில் பேஸ்டில் தான். பட் ஆனால் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது வாட்டர் பேஸ்ட் தான். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது வாட்டர் பேஸ்டு சன்ஸ்க்ரீனரா? ஏன் அந்த ஆயில் பேஸ்டுங்கிறது நம்ம போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆயில் பேஸ்டு சன்ஸ்க்ரீனர் சன்ஸ்க்ரீனரோட வேகம் நல்லா இருந்தாலும், சன்ஸ்க்ரீனரோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நேரம் இருந்தாலும், அது வந்து அந்த ஆயில் வந்து எண்ணெய் குழாயை வந்து பாதிக்க வல்லது. அதாவது பூராத்தையும் பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிட்டுனா அதனால் பரு வந்துடும். அப்போ சன்ஸ்க்ரீனர் போடுறவங்க எல்லாருமே பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு பூரா பருவாக வருதும்பாங்க. அது பிகாஸ் அந்த ஆயில் பேஸ்டு சன்ஸ்க்ரீனர். வாட்டர் பேஸ்டு சன்ஸ்க்ரீனர் போட்டிங்கன்னா அது வராது. நீங்கள் SPF 15 போடுங்க, 30 போடுங்க, 40 போடுங்க, 50 போடுங்க. பட் எந்த சன்ஸ்க்ரீனரும் 100% சன்னை ஸ்க்ரீன் பண்ணாது. ஓகே, சன் பிளாக்குக்கு சன்ஸ்க்ரீனுக்கு தான் வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தாண்டாமா. அதாவது எப்படின்னா, ஒன்று வந்து மெக்கானிக்கல் பிளாக்கர், இன்னொன்று வந்து கெமிக்கல் பிளாக்கர். மெக்கானிக்கல் பிளாக்கர்னா எப்படின்னு பாரு. இப்போ நீ இந்த கிரிக்கெட்டர்ஸ் விளையாடுறாங்க பார்த்தியா, விளையாடும்போது பூரா வெள்ளையாக மூஞ்சில் பூசியிருப்பாங்க. அது எல்லாமே ஜிங்க் க்ரீம். ஓகே, அது வந்து சன் பிளாக்குங்கிறது வெயில் வந்து தோலில் பட்டாலும் வெயிலினோட பாதிப்பு உள்ளே போகாமல் மெக்கானிக்கல் பிளாக்கர். ஒரு கொடை எப்படி மெக்கானிக்கல் பிளாக்கரோ, ஒரு தொப்பி எப்படி மெக்கானிக்கல் பிளாக்கரோ, அதை மாதிரி ஒரு ரஃப்பாக ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு பிளாக் பண்ணுற மாதிரி. இப்போ நான் அதுக்கு தான் நான் என்ன சொல்வேன்டாமா, காலையில் எல்லாருமே இந்த ஃபேர்னஸுக்கு க்ரீம் போடுறேன், கேலமின் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா லேடிஸும் பொதுவாக. அப்போ நீங்கள் அந்த ஃபேர்னஸ் க்ரீம் வந்து நீ ஃபேர் ஆரியோ லவ்லி ஆரியோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அது ஆகுமாங்கிறது எனக்கு தெரியாது. பட் தட் வில் ஆக்ட் அஸ் அ வெரி குட் சன்ஸ்க்ரீனர். ஏன்னா அது எல்லாமே பிளாக்கர். அப்போ அந்த ஃபேர்னஸ் க்ரீம்னாலும் சரி, கேலமின் லோஷன்னாலும் சரி, அதனோட நீ என்ன பர்பஸுக்காக போடுறியோ, நீ கலர் ஆகணும்னு போடுற, ரெட் ஆகணும்னு போடுற, எல்லோ ஆகணும்னு போடுற, அது எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று தெரியும், அது பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீனர். ஸோ அதை போடுறத பற்றி தப்பு இல்லை. பட் அது சன்ஸ்க்ரீனரோட கெமிக்கல் இருக்கானா இல்லை, அது சன் பிளாக். ஓகே, சன்னை வந்து பிளாக் பண்ணுறது. இந்த கெமிக்கல் என்ன பண்ணுண்டாமா, ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருண்டாமா. அந்த அல்ட்ராவயலட் ஏயும் பியும் டேமேஜே பண்ண முடியாமல் நம்ம கெமிக்கல் அசால்ட். அப்போ நீ இப்படி பார்த்தேன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீனர் எதுன்னு கேட்டேன்னா கொடை தான். கொடை பெஸ்ட்டு நிம்மதியான சன்ஸ்க்ரீனர். பட் அந்த கொடையில் கருப்பு கொடை வாங்கக்கூடாது. வெயிலில் நீ பாதுகாக்கணும்னா வெயிலை வந்து அப்சார்ப் பண்ணும். அப்போ ஹீட்டை அப்சார்ப் பண்ணக்கூடியது போடாமல் வெள்ளை கலரா, எல்லோ கலரா, ரோஸ் கலரா, அதாவது சன்னை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய லைட் கலர்ஸாக போட்டோம்னா தட் வில் பி பெட்டர். ஓகே டாக்டர், சூப்பராக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேம் கனிமொழி தர்மபுரியிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ கனிமொழி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கனிமொழி. சார் எனக்கு 3 questions இருக்குங்க சார். ஐயோ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னோட ஃபேஸ் வந்து ஆயிலி ஸ்கின் சார். என்னோட ஸ்கின்னு வெரி குட். நான் வந்து நீம் அண்ட் துளசி pH பேலன்ஸ்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன் சார். சரிம்மா. அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து கடலமாவும் யூஸ் பண்ணுவேன் சார். அதனால நீங்க கொடுத்த சோப் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? நான் என்ன சோப் கொடுத்துருக்கேன் இப்போ உனக்கு? மாய்ஸ்சரைசிங் சோப் கொடுத்துருக்கீங்களா? யாகி சோப் சார். சரிம்மா. கடலை மாவு எதுக்குமா? பண்ணலாமா வேண்டாமா? இல்லம்மா, அந்த கடலை மாவு எதுக்குமா சார்? அது கடலை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். அது என்னதுமா? எப்படி இருக்கும்? கடலை மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணா பிம்பிள்ஸ் கம்மியாகும், வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடலை மாவு வச்சு சமைக்கலாம் தெரியுமாம்மா? ஹலோ, கடலை மாவு வச்சு சமைக்கலாமா, சமைக்க முடியாதா? சமைக்கலாம் சார். என்னென்ன சமைக்கலாம்? பஜ்ஜி சுடலாம். வேற சுடலாம். வேற வேற தெரியலங்க சார். மண்டை
அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றத விட்டுவிட்டு கடல மாவு தூக்கி மூஞ்சில் போட்டேன்னா மூஞ்சில் போடுறதெல்லாம் சாப்பிட்ருவியா? ஆ இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இனி கடல மாவை மைசூர்பா பண்ணு, தினம் அதை சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. இதை நீ இந்த முகத்தில் போடுறத விட்டுரு. சரி, இது 1. 2 சார் இது dandruff இருக்குங்க சார், அப்புறம் ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கு, ஹேர் வந்து அப்புறம் வந்து செம்மட்ட கலர்ல இருக்குங்க சார், பிளாக்காவே. உனக்கு வயசு என்னம்மா? உனக்கு வயசு என்னம்மா? 29 சார். டேண்ட்ரஃப், ஸ்பிளிட் அண்டு, செமட்ட மடை, இதுவே 3 ஆகிப்போச்சு. சரி, அப்புறம் 3. என்னோட சிஸ்டர் வந்து சுடு தண்ணி ஊத்திக்கினாங்க சார் கால் மேல ஒரு 3 months பேக். சரி, அது வந்து மார்க் சார், ஒயிட் ஒயிட்டா ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. சரிம்மா நான் அதுக்கும் சொல்கிறேம்மா. ட்ரீட்மெண்ட் ஓகே. சரிம்மா இந்த அம்மாவுக்கு முதல் கேள்வி என்னடாம்மா? ஆயிலி ஸ்கின். சரி, இந்த 3 கேள்வி கேட்குறவங்க 30 கேள்வி கேட்குறவங்க 7 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமாம், இது எப்படி தெரியுமாடாம்மா? கன்சல்டேஷன் வந்துட்டா 500 ரூபா கொடுக்குறோமே, 1000 ரூபா கொடுக்குறோமே, உட்காந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எழுதி வாங்கிட்டு போயிடுவோம். சரி, எழுதி வாங்கிட்டு போயிடுறேன். தலைக்கு பொடுகுக்கு ஆயின்மெண்ட் தந்துடுறேன், முகத்துக்கு ஆயில் குறையிறதுக்கு மருந்து தந்துடுறேன், தலைமுடிக்கு நரைக்காமல் இருக்கிறதுக்கு மருந்து தந்துடுறேன். தலைமுடிக்கு போடுற ஆயின்மெண்ட்டை முகத்தில் போட்டேன்னா முகம் உனக்கு கிடையாது, பொத்து போச்சு. மாற்றி போட்டேன்னா முடிஞ்சு போச்சு, ஆனால் கண்டிப்பாக மாற்றி போட்டுருவீங்க. என்ன 1. 2வது, ஒரு பக்கம் டேண்ட்ரஃபுக்கு வைத்தியமோ ஒரு பக்கம் ஆயிலுக்கு வைத்தியமோ. டேண்ட்ரஃபுக்கு காரணம் என்ன? எண்ணெய் அதிகமாக சுரக்குது, அதில் கிருமி இருக்குது, அந்த பக்கம் எண்ணெயை குறைக்கணும். இந்த பக்கம் முகத்தில் இருக்கிற எண்ணெயை குறைக்கணும். இதுக்கு போடுற மாத்திரையும் அதுக்கு போடுற மாத்திரையும் சைடு எஃபெக்ட் வந்தால் யார் பாப்பா? அது கேட்க மாட்டாங்க. நான் வந்து பேஷண்ட் இந்த 1 சொன்னோன்னே 2வது அப்படிம்பாங்க, இந்த ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு 2வது கல்யாணம் பார்ப்போம். ஒரு கல்யாணத்தை ஒழுங்காக முடி, அதை முடிக்காமல் அடுத்த கல்யாணம் போனேன்னா 2 விளங்காமல் போயிடும். 2 வைத்தியம் பண்ணால் விளங்காது. இந்த 7 கேள்வி 8 கேள்வி கேட்குறாங்க வேறு, அதுவும் சில பேர் பேப்பரில் எழுதிட்டு வருவாங்கடாம்மா. இந்த பேப்பரில் இப்படி இவ்வளோ தண்டிக்கு எழுதிட்டு வர்றவங்கள பார்த்தனாலே எனக்கு அப்படி கிடுகிடுன்னு ஆகி போயிடும். ஐயையோ போச்சே அப்படின்னு. ஏன்னா என் ப்ரிஸ்கிரிப்ஷன் முழுக்க மருந்து எழுத சொல்லுவாங்க. மருந்து எல்லாம் எழுதி முடிச்சிடுறோம்னு வை. இதெல்லாம் நான் முன்னாடி மருந்து எழுதி முடிச்சிட்டோம்னா ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம், இப்போ இது இந்த தலைக்கு, இது முகத்துக்கு, இது இதுக்கு, ஆனால் இதெல்லாம் ஒழுங்காக போட முடியாதுப்பா, ஒரு தான் வைத்தியம் பண்ணு அப்படின்னா, இல்லை சார் நான் ரொம்ப படித்தவன் சார், கரெக்டாக வைத்தியம் பண்ணிடுவேன் சார் அப்படின்றாங்க. தலைக்கு பேனுக்கு மருந்து கொடுத்துருக்கேன், உடம்புக்கு ஒரு லோஷன் கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணுறதுக்கு. பேன் மருந்தை தூக்கி உடம்புல தடவியாச்சு, உடம்புல போடுற மருந்தை தலையில் தடவியாச்சு, தலை பூரா அலர்ஜி கொப்பளம் வந்தாச்சு. என்னம்மா செஞ்ச சார்? கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக போட்டேன். ஓ, கரெக்டாக மாற்றி போட்டால் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தான் சொன்னேன், மூளை கெட்டது, ஒன்றொன்னா வைத்தியம் பண்ணு, ஒன்றொன்னா சரி பண்ணுறது. இப்போ எங்கே போயிட போகிறேன், நான் எங்கே போயிட போகிறேன், நீ எங்கே போயிட போகிற? உனக்கு என்ன அந்த கன்சல்டேஷனில் தான் ப்ராப்ளமா? சரி, கன்சல்டேஷனில் ப்ராப்ளம் நீ நினச்சேன்னா நாளையும் சேர்த்து பண்ணி இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து இது விலை பேசணுமே, என்ன பண்ணுறது? இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ஆஃபீஸர்டாமா இங்கே என்ன, அவருக்கு இதே மாதிரி நான் பேனுக்கு மருந்து கொடுத்துருக்கேன், உள்ளே குடிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்கேன். பேனுக்கு மருந்து கொடுத்ததை குடிச்சுவிட்டார். உள்ளே குடிக்க வேண்டிய அரிஸ்டோசைம் சிரப்னு உள்ளே குடிக்க வேண்டிய மருந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து தலையில் தடவிட்டார். தலையில் தடவினது பரவாயில்லை, பூச்சி மருந்து உள்ளே குடிச்சிட்டார். இப்படிலாம் பண்ணிடுவாங்கடாம். அதனால் நான் இப்போ எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டாக ஒன்று தான், ஒன்றை முடிச்சுட்டு அடுத்தது போ, இல்லையா விட்டுரு, வேறு டாக்டரை பாரு, என்னை பார்க்காத தயவு செஞ்சு. ஏன்னா அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாற்றி போட்டதை சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பண்ணது பூரா தப்பு சார், இது பூரா சைடு எஃபெக்ட் வந்துடுச்சு சார்ன்றாங்க. சரியா? பூச்சி மருந்தை குடிச்சிட்டு உள்ளே குடிக்க வேண்டிய அரிஸ்டோசைமை தலையில் தடவிட்டான். அரிஸ்டோசைம் கொடுக்கறது வந்து நமக்கு பசி கூடுறதுக்காக கொடுக்கறது, பசி கூடுறதை கொண்டு தலையில் தடவிட்டாங்க, பேனுக்கு பசி கூடட்டும்னு. ஏன்னா அந்த மாதிரி ஆகி போயிடும். இந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னுக்குமா ஐசினான்னு ஒரு டேப்லெட் இருக்குது, டெய்லி நைட் போடணும். ஃபேஸ் வாஷ் வந்து அதுக்குன்னே ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குடாமா, கோலிக் ஃபேஸ் வாஷ். இது வந்து சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், ஆயிலை குறைச்சிரும். பட் கல்யாணத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். டேப்லெட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி ஆகணும், கல்யாணத்தப்பம் போடக்கூடாது. கல்யாணத்தப்பம் போட்டால் குழந்தையோட பல்லெல்லாம் மஞ்சளாக போயிடும், பிள்ளைக்கு பல ப்ராப்ளம் வந்துடும். இந்த மாத்திரை வந்து அவ்வளோ அருமையான மாத்திரை, பட் குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி போடணும்.
இல்லை குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் போடணும். போட்டால் இந்த ஆயில் இது குறைஞ்சிரும். ட்ரை ஆயிரும், பரவாயில்லைன்னா அதை போடணும். அப்புறம் ஆயிலுக்கு போனதுக்காக ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அப்புறம் ஆயிலை குறைச்சா ட்ரை தான் ஆகும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் போடலாம். ஸோ ஒன்று ஐசினா டேப்லெட், கோலிக் ஃபேஸ் வாஷ், இது ரெண்டையும் பண்ணால் ஆயில் போயிடும். 1. 2 டேண்ட்ரஃப் அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கும். டேண்ட்ரஃபுக்கு க்யூரே கிடையாது. டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோலபிள். டேண்ட்ரஃபுக்காக நான் எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சேன், தயிரை தேய்ச்சேன், புண்ணாக்க தடவினேன், இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. எண்ணெய் நீங்கள் தேய்ச்சாலும் போகாது. ஏன்னா டேண்ட்ரஃப் உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெயோடு சேர்ந்து ஒரு கிருமி, இது ரெண்டும் சேர்ந்து முடிய பூரா வெட்டிக்கிட்டே போயிடும். நம்ம வந்து டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணணும். டேண்ட்ரஃபை உண்டு பண்ணக்கூடிய கிருமி நம்ம உடம்போடு இருக்கிற நல்ல கிருமி. அந்த கிருமியை கொல்லக்கூடாது, கொல்லவும் முடியாது. கொன்னோம் அப்படின்னா வேறு சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும். அது வந்து நமக்கு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய கிருமி. போலீஸ்மேன் மாதிரி, போலீஸ்மேன் தப்பு பண்ணுறாங்கிறக்கா போலீஸ்மேனை பூரா எடுத்துட்டோம்னா பூரா ரோடெல்லாம் திருடன் ஆயிடுவான். நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் டெய்லி நைட் 15 நாள் போடுங்க, கண்ட்ரோல் ஆயிரும். அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் போடுங்க, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் போடுங்க. யாக்ரோ ஷாம்பு, இதை போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆயிரும், க்யூர் ஆகாது. க்யூர் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து நியூட்ரிஷனல். பொதுவாக நியூட்ரிஷனல்ங்கிறது ஒன்று அயன் கம்மியாக இருக்கிறது, புரதச்சத்து கம்மியாக இருக்கிறது, ஜிங்க்கு கம்மியாக இருக்கிறது, பயோட்டின் கம்மியாக இருக்கிறது. இந்த ஸ்ப்ளிட்டன்ஸுக்கு க்ரோ அப்படின்னு ஒரு லோஷன் இருக்குது. காலையிலையும் நைட்டும் மண்டை முடி பூரா தடவணும். மண்டை முடி பூரா, மண்டைங்கிறது முடியினோட வேறு. கூட சேர்த்து சோஃபர் மாத்திரை, பயோனா மாத்திரை. இந்த பயோனா ஈயும் சோஃபரும் 3 மாதம் போடுங்க. க்ரோ லைஃப் லாங் போட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ளிட்டன்ஸே வராது. க்ரோ போட போட அது வந்து சீரம். அந்த சீரம் வந்து நம்ம ஹேருக்கு அவ்வளோ நியூட்ரிஷன். அதை ரெகுலர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது. செமட்ட முடி ஒன்று ஜெனட்டிக், அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்காவது செமட்டை இருந்துச்சுன்னா நமக்கு வரலாம். அப்படி இல்லாமல் நியூட்ரிஷனால், அதாவது குழந்தை வளரும்போது குவாஷியாக்கர் மெராஸ்மஸ், இது வந்து புரதச்சத்து டெஃபிஷியன்ட் சில்ட்ரன், அவங்களுக்கு எல்லாருக்கும் மண்டையில் இருக்க முடியெல்லாம் அந்த மாதிரி நரைச்சி போயிடும். ஏன்னா இந்த நரைச்சி போகிறதுங்கிறத விட ப்ரௌன் ஆயிரும். ப்ரௌன் ஆகிறதுக்கு காரணம் நம்மளோட ஹேருக்கு கலர் கொடுக்கக்கூடிய அணு வந்து குறைஞ்சிருச்சு. கலர் கொடுக்கக்கூடிய அணு வந்து ஹேர்னோட ஃபுல்லாக லென்த்துக்கு வராமல் இருந்துச்சுன்னா பாதி முடி கருப்பாக இருக்கும், பாதி முடி ப்ரௌனாக இருக்கும். அது எப்போ வளர்ந்தாலும் அதே மாதிரி தான் வளரும். இருக்கிறது கண்ட்ரோல் பண்ணணும். கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமானா 50-50 சான்சஸ். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹேர் டென் ஸ்ப்ரே டெய்லி நைட். இது வந்து கொஞ்சம் ரத்த குழாயை பூரா உள்ளே விரிச்சு விடும். ஆக்சுவலாக ஹேர் ஃபாலுக்காக கொடுக்குற மருந்து. ரத்த குழாயை நல்லா விரிச்சு விடும்போது நல்ல ஹேருக்கு ரத்தம் போகும்போது பிக்மெண்ட் வந்து ஏறும். கூட சேர்த்து I+ அப்படின்னு ஒரு டேப்லெட். இந்த I+ மாத்திரையை காலையிலையும் நைட்டும் 3 months கண்டினியூ பண்ணணும். ஹேர் டென்னை போட ஆரம்பிச்சோம்னா ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். 50-50 சான்சஸ். ஓகே. அடுத்து வந்து அவங்க தங்கச்சியா, அவங்களுக்கு வந்து காலில் ஏதோ சுடுதண்ணி ஊற்றி ஸ்கார் வந்துருச்சுன்னாங்க. காலில் சுடுதண்ணி, அதாவது சுடுதண்ணி பட்டவுடனே, சுடுதண்ணிங்கிறது பர்ன்ஸ், தீப்பட்ட காயமாக இருந்தாலும் சரி, வெடி விபத்தினால் வரக்கூடிய காயமாக இருந்தாலும் சரி, இல்லை தவறுதலாக எண்ணப்பட்ட காயமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே தீக்காயம். இந்த தீக்காயத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா 9 ரூல் ஆஃப் 9 அப்படின்னு பிரிப்போம். ரூல் ஆஃப் 9 அப்படின்னா முகத்தில் பட்டுது அப்படின்னா இது முகம் தலைக்கு வந்து 9, முதுகு அப்படின்னா 18%, நெஞ்சு பகுதினா 18%, ஒரு கையினா 9%, ஒரு கையினா 9%, இப்படி ரூல் ஆஃப் 9ல் பிரிப்போம். இந்த ரூல் ஆஃப் 9ல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல 40%க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஃபேட்டல்ங்கிறது உயிர் போகக்கூடிய ப்ராப்ளம். 40% கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ இவங்களுக்கு இருக்கிறது காலில் மாத்திரம்தான். நான் அது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த 40%க்கு மேலே இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டலைசேஷன். 40% கம்மியாக இருக்குன்னா நம்ம அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முதலுதவி இன்ஜெக்ஷன் டிடி கட்டாயம். ரெண்டாவது, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் க்ரீம், சில்வர் சல்ஃபாடைசின், சோஃப்ராமைசின், மியூப்ரோசின், ஏதாவது ஆன்டிபயோட்டிக் க்ரீம் இருந்தால் அந்த ஆன்டிபயோட்டிக் க்ரீமை போட்டுறணும். நீங்கள் செய்யக்கூடாதது, அதில் ஏதாவது கொப்பளம் வந்துச்சுன்னா குத்தக்கூடாது. அதாவது நேச்சுரலாக ஸ்கின் வந்து ஒரு அருமையான பேரியர். இந்த ஸ்கின்னை வந்து நம்ம ஓட்டை போட்டு அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கு வழி வரக்கூடாது. அதாவது உள்ளே தண்ணி இருக்குது, நான் தண்ணியை குத்தி பார்க்குறேன், வெளியே வந்துச்சுன்னா நல்லாயிரும், புண்ணு ஆறிடும், இது எல்லாமே மூளை இல்லாமல் செய்கிறது. கொப்பளத்தை தயவு செஞ்சு குத்தாதீங்க. அதுவாக
கீழே தோல் வளர்ந்து அதுவாக மூடும்போது அதுவாக போயிடும். நீங்கள் குத்தக்கூடாது. ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல அப்படின்னா டாக்டர்கிட்ட காட்டுங்க. அவர் அதுக்கு குத்தி விட்டு அதுக்கு மருந்து போட்டு விடுவார். நீங்களாக குத்தி அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷனை உள்ளே கொண்டு போயிடாதீங்க. ஸோ எந்த தீப்பட்ட காயத்துக்கும் செய்யாதீங்க. 3வது, நல்ல தண்ணியில் கழுவணும். நல்ல தண்ணினா ரன்னிங் வாட்டர், டேப் வாட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது, டேப் வாட்டரில் நல்லா கழுவணும். முடிஞ்சால் ஐஸ் க்யூப் வச்சா ரொம்ப நல்லது. ஐஸ் க்யூப் வச்சாலே பாதி இது குறைஞ்சிரும். இது போக இந்த சில்வர் எக்ஸ் ஆயின்மெண்ட்டை தடவலாம். இப்போ நான் என்ன சொல்லுவேன், பொதுவாக எந்த உண்ணும் ஆஸ் அ காஸ்மெட்டாலஜிஸ்ட், அதாவது பின்னாடி முகத்தில் பட்டுச்சு அது கருப்பாகலாம், வெள்ளையாகலாம். அதாவது தீப்பட்ட காயம் கருப்பும் வரலாம், வெள்ளையும் வரலாம். ரெண்டும் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டீராய்டு கலந்த ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட். அந்த ஆயின்மெண்ட் பேர் ஃபியூசி ப்ளஸ். நான் ஃபியூசி ப்ளஸ்ஸை லைட்டாக மேலே தடவிக்கிட்டே வாங்க. கூட சேர்த்து ஆன்டிபயோட்டிக் M+100 ஒரு 15 days போடுங்க. ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏர்லி ஸ்டேஜ்லேயே போட்டிங்கன்னா நாளைக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வராது, கருப்பு ஆகாது, வெள்ளையும் ஆகாது. 2 ஆனதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். கருப்பாக இருக்கிறத வெள்ளையாக்கணும்னு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரேடியாக வெள்ளையாயிரும். வெள்ளையாக இருக்கிறத கருப்பாக்கணும் பண்ணோம்னா ஒரேடியாக கருப்பாயிரும். ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த சில்வர் எக்ஸ் போடும் போதே, ஏன்னா பொதுவாக எல்லாரும் சொல்கிறது சில்வர் சல்ஃபேடைசின் போடுங்கன்னு. நான் சொல்கிறது, வந்தீங்கன்னா உடனே இந்த ஆயின்மெண்ட்டை போட ஆரம்பிச்சிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய பாதிப்புகள் இருக்காது. இந்த அம்மாவுக்கு கைண்ட் ரிக்வெஸ்ட்டு, ஒவ்வொரு வைத்தியமாக பண்ணுங்கள், 3ஐயும் சேர்ந்து பண்ணாதீங்க. கூட்டு வைத்தியம் மாதிரி பண்ணிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகி போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒன்னொன்னா செஞ்சு பழகுங்க. ஓகே டாக்டர், இந்த ஒரு காலரே 30 காலருக்கு சமங்கிற ரொம்ப சந்தோஷம். ஆமா, மூச்சு வாங்க விட்டாரு. ஆமா, அதனால நமக்கு ஒரு சின்ன பிரேக் தேவை. பிரேக் அப்புறமா ஒரு பவுடர் பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், அடுத்ததா டால்கம் பவுடர். டால்க் பவுடர், டால்கம் பவுடருங்கிறது அந்த டால்க் அப்படிங்கிறதுனா என்னென்னா மெக்னீசியம் சிலிக்கான், ஓகே, சிலிக்கேட். இந்த மெக்னீசியமும் சிலிக்கேட்டும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், அந்த சிலிக்கேட்லாம் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் ஃபார்மேஷனில் யூஸ் பண்ணுறது. நம்ம அது ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு பார்த்துருப்பேல, அந்த இதனோட கெமிக்கல் தான் இதில் இருக்குது. ஆஸ்பெஸ்டாஸ் இண்டஸ்ட்ரியில் அதிகம் வேலை பார்க்குறவங்களுக்கு, ஆஸ்பெஸ்டாஸினோட புகையை உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு லங் கேன்சர் வரும். அதுதான் முகத்தில் போட்டுக்கிட்டு இருக்கோமா? ஆமாம், ஒன்றும் இல்லை, அதாவது போடுறத பற்றி ஒன்றுமே இல்லைடாம்மா, பட் தெரிஞ்சுக்கணும். அதாவது இது இருக்கா, நம்ம வாங்குகிற பவுடரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சிலிக்கேட் இருக்கா, மெக்னீசியம் இருக்கா, ரெண்டையும் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, என்னன்னா இதில் நான் பொதுவாக அந்த பவுடரை பற்றி சொல்லும்போது ஆம்பளைங்களை பெருசாக நான் அதில் கண்டுக்கிறது இல்லை, பெண்களை மாத்திரம்தான் ரொம்ப இது பண்ணி கவனிப்பேன்டாமா. என்னென்னா, பவுடரை எல்லாருமே முகத்தில் போட்டுட்டு உடம்புல தடவுறாங்க, அக்கிளில் போடுறாங்க, தொடையில் போடுறாங்க. லேடீஸ் தயவு செஞ்சு பவுடரை தொடையில் போடாதீங்க. லேடீஸ் தயவு செஞ்சு டால்கம் பவுடரை தொடையில் போடாதீங்க. ஏன்னா ஒரு ஸ்டடி எப்படி இருக்குன்னா, முட்டைப்பை, ஓவரி, முட்டைப்பையில் வரக்கூடிய கேன்சருக்கு இந்த தொடையில் போடக்கூடிய பவுடர் காரணம். ஏன் அப்படின்னா, அந்த பவுடர் நம்ம வேர்வையோட உள்ளே இருக்குது. பெண்களுக்கு யுரத்ரா ரொம்ப ஷார்ட்டு, உள்ளே போயிட்டு அப்படின்னா டக்குன்னு அங்கே இதில் போய் ஓவரியில் போய் நின்றுது இந்த பவுடர். ஓகே, நின்றுட்டுனா இட் வில் ப்ரொடியூஸ் ஒவேரியன் கேன்சர் அப்படின்னு ஒரு தியரி. ஸோ லேடிஸ் தயவு செஞ்சு டால்கம் பவுடரை போடாதீங்க. டால்கம் பவுடரை போடாதீங்கன்னு இந்த கேரம் போர்டுக்கு போடுற பவுடரை போடலாமான்னு கேட்பாங்க அடுத்து. தயவு செஞ்சு அந்த பவுடரையும் போடாதீங்க. நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா குளோட்ரைமசோல் பவுடர் இருக்குது. அந்த குளோட்ரைமசோல் பவுடர் ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் ஒரு ஆன்டிஃபங்கல் பவுடர். அது நல்லது,
ஸ்வெட்டையும் குறைச்சிரும், ப்ளஸ் உள்ளே போனாலும் ப்ராப்ளம் வராது. இந்த டால்கம் பவுடரில் அந்த டால்க் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆஸ்பா ஷீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது, ஃபியூம்ஸ்லேயே வர்றது. இது வந்து நிறைய இந்த தொடையில் போடும்போது, போட்டுட்டு பேண்டீஸ் போடும்போது இந்த இது உள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு லேடீஸ் டால்கம் பவுடரை தொடைக்கு போடாதீங்க. ரெண்டாவது நம்ம இதில் இந்த டால்கம் பவுடரில் மேக்கப் போட்டுட்டு பவுடர் போடலாமா, மேக்கப் போடாமல் பவுடர் போடலாமா? பவுடர் வந்து ஒரு குட் சன்ஸ்க்ரீனர். பவுடர் மேலே போடுறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனர். பட் பவுடரில் ஆட் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம்ஸ், ஏன்னா பல பெர்ஃப்யூம்ஸ் வந்துருச்சு இப்போ. இந்த ஸ்மெல்லு, ப்ளூ கலர் பவுடர் போட்டால் ஒரு ஸ்மெல்லு, எல்லோ கலர் பவுடர் போட்டால் ஒரு ஸ்மெல்லு, ரெட் கலர் பவுடர் போட்டால் ஒரு ஸ்மெல்லு. இதில் சாண்டல் கலந்த பவுடர் ஃபஸ்ட்டு. சாண்டல் கலந்த பவுடர், எல்லா சாண்டல் கலந்ததும், மஞ்சள் கலந்த பவுடர், எல்லா மஞ்சள் கலந்த பவுடராக இருந்தாலும் சரி, சோப்பாக இருந்தாலும் சரி. ஏன்னா சாண்டலும் மஞ்சளும் சோப்லேயும் போடுறோம், இதுலேயும் போடுறோம். இது எல்லாமே வெயில உள்வாங்கக்கூடிய தன்மை உள்ளது. பவுடரை எதுக்கு போடுறீங்க? ப்ரொடெக்ஷனுக்காக போடுறீங்க. பட் பவுடர் வந்து கலருக்காக நினைக்கிறாங்க, அது அப்படி இல்லை. டால்கம் பவுடர் வந்து ஃபேஸை பாதுகாக்கிறதுக்காக போடுறோம். அந்த டால்கம் பவுடர்ல நீங்கள் மஞ்சளையும் இதையும் கலக்கும்போது, மஞ்சளையும் சந்தனத்தையும் கலக்கும்போது வெயில உள்வாங்கிருச்சுன்னா ஸ்கின் வந்து கருத்து போயிடும். நீங்கள் எதுக்காக போட்டிங்களோ அது அப்படியே நெகட்டிவ் எஃபெக்டாக போயிடும், ஏஜிங்கும் வேகமாக வந்துடும். ஸோ இந்த ரெண்டும் கலந்த பவுடர் போடாதீங்க. ஓவராக பெர்ஃப்யூம்டு பவுடர்ஸ் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்குது, நான் எங்கே போனாலும் அந்த ஸ்மெல்லு பலன்னு இருக்குது, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் உங்கள் முகத்தில் அப்படின்னு சொல்கிறா, முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. ஏன்னா இந்த பெர்ஃப்யூம்ஸ் வந்து நார்மலாக உடம்புக்கு அடிக்கிற பெர்ஃப்யூம்லாம் நம்ம வந்து மேலே சட்டைக்கு அடிச்சுட்டு போயிடுவோம். அதில் வர்ற ஃப்யூமே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் போடுற பெர்ஃப்யூம்ஸ் என்ன பண்ணிடும், நீங்கள் மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அந்த ஸ்மெல் உள்ளே போய்கிட்டே இருக்கும், அதுவும் ப்ராப்ளம். அது வந்து லங்கை பாதிக்கக்கூடியது. ஸோ ஓவர் பெர்ஃப்யூம் இல்லாமல், மெடிக்கேட்டடாக இல்லாமல், மஞ்சள் கலக்காமல், சந்தனம் கலக்காமல் இருக்கக்கூடிய, மெக்னீசியம் இல்லாத, சிலிக்கேட் இல்லாத பவுடராக பார்த்து போடணும். நீங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்க காஸ்மெட்டிக் எல்லாமே நீங்கள் அதனோட கவரில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை மாத்திரம்தான் சொல்கிறேன். அதுக்காக மற்றதெல்லாம் ஹார்ம்லெஸ் சைடில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுல எது வந்து நமக்கு டேஞ்சர் கம்மியானதுங்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். டேஞ்சர் அதிகமாக இருக்கிறத விட்டுருங்க, டேஞ்சர் கம்மியாக இருக்கிறத போடாமையும் விட முடியாது. பவுடர் போடாமல் இருக்க முடியாது, காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இது காஸ்மெட்டிக் வேர்ல்டு. காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்தவங்களை வந்து வசீகரிக்க முடியும். அப்போ வசீகரிக்கணும், நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும், நமக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னா காஸ்மெட்டிக் வந்து ஒரு மனுஷனுக்கு இப்போ 50% அழகு, 50% காஸ்மெட்டிக். அப்போ அந்த காஸ்மெட்டிக்கை நம்ம விட்டுட்டும் போக முடியாது. பட் கெமிக்கல்ஸில் எது பாதகமானதோ அதை மாத்திரம் அவாய்ட் பண்ணிட்டு போட்டு பழகணும்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் உடுமல்பேட்டில இருந்து ஸ்ரீநிதி கால் பண்றேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சொல்லடாமா. நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன்டாமா. நானும் தான் சார், சூப்பரா இருக்கிறோம். சந்தோஷமா கேட்டுட்டு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டா ஹாப்பியா இருக்கிறோம். அது அப்படிதான்டா இருக்கணும். தேங்க்யூ. இப்பதான் வேலண்டைன்ஸ் டே வேற போச்சு, ஜாலியா இருக்கணும்ல. சார் எனக்கு ஒரு क्वेश्चन சார். என் பையனுக்கு 12 வயசு ஆகுதுங்க சார். சரி. அவனுக்கு கை விரல்ல அந்த சந்துல எல்லாம் வேர்க்குருவாட்ட பொறியா வருது, கால்லையும் அந்த மாதிரி இருக்குங்க சார். சரிம்மா. அதுக்கு என்னங்க சார் பண்றது? சரிம்மா. அம்மா, உனக்கு, உங்க அம்மா அப்பாவுக்கு, உன் வீட்டுக்காரருக்கு, அவங்க அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது ஆஸ்மா இருக்கா? இல்லைங்க சார். பையனுக்கு ஆஸ்மா இருக்கா? இல்லைங்க சார். சரிம்மா. ஏதோ அலர்ஜி இருக்கா? இல்லைங்க சார், இது வரைக்கும் அப்படி எதுவுமே வந்ததில்லை. நான் சரிம்மா. டாக்டர் போனதே இல்லைங்க சார். சரிம்மா. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா. இந்த வியாதிக்கு பேர் ஃபாம்போலிக்ஸ். ஓகே. ஜவ்வரிசி மாதிரி இந்த விரலினோட லேட்ரல் பார்ட்டில் இங்கேயும் அதே மாதிரி கால்லையும் போடோஃபாம்போலிக்ஸ், சீரியோஃபாம்போலிக்ஸ், 2 வகை ஃபாம்போலிக்ஸ். ஒன்று கையில் வரும், ஒன்று காலில் வரும். ஓகே. பொதுவாக இது வந்து அலர்ஜி அசோசியேட்டட். அலர்ஜி அப்படின்னா ஒன்று
அம்மா அப்பாவுக்கு ஆஸ்மா, தாத்தா பாட்டிக்கு ஆஸ்மா, குழந்தைக்கு ஆஸ்மா, அந்த வீசிங் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இது வரலாம். இல்லை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏதாவது கெமிக்கல்ஸில் அலர்ஜி வந்தால் வரலாம். இப்போ சாக் பீஸ் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் சாக் பீஸ் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த சாக் பீஸ் பிடிக்கிற இடத்துல பூரா சின்ன சின்ன கொப்பளமாக ஒரு ஜவ்வரிசி மாதிரி. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆஸ்மா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்மா கண்ட்ரோல் பண்ணிடுறோம், எல்லாம் குழந்தைக்கே இருந்துச்சு க்யூர் பண்ணிடுறோம்னா போயிருமானா போகும் வரும். ஆஸ்மாவுக்கு நோ க்யூர், அது மாதிரி ஃபார்ம்போலிக்ஸுக்கு நோ க்யூர். கையில் ஜிஆர்எம் ஆயின்மெண்ட்டை வச்சுக்கணும். ஜிஆர்எம் வந்தோடனே போடணும், போயிடுச்சுன்னா விட்டுறணும், திரும்ப வந்தால் போடணும், போயிடுச்சுன்னா விட்டுறணும். பெர்மனன்ட் க்யூர் இல்லை, பெர்மனன்ட் க்யூர் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கின்ல வந்து 90% ஆஃப் ஸ்கின் டிசீசஸ் நாட் க்யூரபிள். கடவுள் கொடுத்த வரம், கடவுள் கொடுத்த வரத்தை எதிர்த்து சண்டை பிடிக்கிறதுக்கு டாக்டருக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து கண்ட்ரோல் மாத்திரம் தான் பண்ணலாம். அதனால தான் ஸ்கின் டாக்டருக்கு கூட்டமோ கூட்டம், முடிவே இல்லா தொடர்கதை. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? ரம்யா, தர்மபுரியில இருந்து கால் பண்றோம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார், சொல்லு ரம்யா. இது ஹேர் ஃபாலிங் இருந்துட்டு இருக்கு சார். ரொம்ப தைராய்டு இருக்காமா? இல்ல, தைராய்டு தான் இல்ல. ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ ஓரளவுக்கு நார்மலா இருந்தது, ஹேர் நல்லா வளர்ந்தது, எதுவும் கொட்டல. இப்ப செகண்ட் டெலிவரி ஆயிட்டு ரொம்ப கொட்டுது. சரிம்மா. பீரியட்ஸ் நார்மலா இருக்கா? அதெல்லாம் ரெகுலர் பீரியட்ஸ். சரிம்மா. உங்க அம்மாவுக்கு ஹேர் இருக்கா? அம்மாக்கா நல்லா லென்த் இருக்கு, இப்பயே லென்த் இருக்கு, ஆனா கொட்டுது, அவ்வளவுதான். பிரெத் இது குறைஞ்சிக்கிட்டு போகுது, டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. டென்சிட்டி தான் குறையுது. டாண்ட்ரஃப் இருக்கா? நல்லா வளருது. டாண்ட்ரஃப் இருக்கா? இல்ல இல்ல. ரூட்ல இருந்து போதா பாதி பாதியா உடையுதா? இல்ல, ரூட்ல இருந்து. சரிம்மா. நீளமாவே தான் வருது. சரிம்மா சரிம்மா. ரூட்ல இருந்து போகக்கூடிய ஹேர் ஃபால், பாதி பாதியா உடையக்கூடிய ஹேர் ஃபால், ரூட்ல இருந்து போகுதுன்னா பொதுவாக ஹார்மோனலான்னு பார்க்கணுமா? ஒன்று பிசிஓடி இல்லைன்னா தைராய்டு. பிசிஓடி இல்லை, தைராய்டு இருக்குது. தைராய்டு வந்து ஒன்லி கண்ட்ரோலபிள், நாட் க்யூரபிள். தைராய்டோட ஹேர் ஃபாலும் கண்ட்ரோலபிள், நாட் க்யூரபிள். பிசிஓடி 100% க்யூரபிள். ஏன் தைராய்டு க்யூரபிள் இல்லை? தைராய்டு வந்து என்றைக்குனாலும் மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு முடிவே கிடையாது. பிசிஓடிக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் மாத்திரை விட்டோன்னா பிசிஓடியும் போயிடும், அந்த மேல் ஹார்மோன் குறைஞ்சுன்னா ஹேர் ஃபாலும் போயிடும். பாதி பாதியாக உடையுதுன்னா நியூட்ரிஷனல். இப்போ இவங்களுக்கு வந்து ரூட்டில் இருந்து போகுது, டென்சிட்டி குறையுது. பொதுவாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நியூட்ரிஷனல் காசஸ் ஒன்று இருக்குது. ரெண்டாவதுமா குழந்தை உண்டாகி குழந்தை டெலிவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு 7-8 மாதம் ஹேர் வந்து தூங்குறதும் இல்லை, உதிர்வதும் இல்லை. நான் ஏற்கனவே ஹேருக்கு சைக்கிள் சொல்லியிருக்கேன். ஒரு 80% முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், 15% முடி தூங்கிக்கிட்டே இருக்கும், 5% முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் கடவுள் கொடுத்தது வந்து இந்த தூங்குற ஃபேஸும் இருக்காது, உதிர்ற ஃபேஸும் இருக்காது, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது தூங்கணும், உதிரணும்ல. அந்த குழந்தை பிறந்தோன்னே அது நடக்கும். ஓகே. அப்போ நிறைய உதிர்ற மாதிரி இருக்கும். அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை, திரும்ப வளர்ந்துடும். சார் இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உதிர்ந்துக்கிட்டே இருக்குது, வளர மாட்டேங்குதுன்னு சொன்னால் ஃபோலிக்ரோ டெய்லி நைட் சொல்யூஷன் மண்டைக்கு. மண்டைனா மண்டை, முடிக்கு இல்லை மண்டையில் தொட்டு வைக்கணும், தேய்க்கக்கூடாது, மூஞ்சில் போட்டுறக்கூடாது. மூஞ்சில் போட்டால் கரடி குட்டி மாதிரி முடி முளைச்சிடும். காலையில் சீக்ரோ மண்டை முடி பூரா இந்த சீரம் டேப்லெட் வந்து ஏஃபரைட்னு ஒரு மாத்திரை காலையிலையும் நைட்டும், பயோனாயி காலையிலையும் நைட்டும், கேமல் காலையிலையும் நைட்டும். இந்த 3 மாத்திரையும் 3 மாதம் போட்டு நிப்பாட்டிடுங்க. ஃபோலிக்ரோவும் சீக்ரோவும் கண்டினியூ பண்ணுங்கள், உங்கள் பழைய முடி பழைய டென்சிட்டி திரும்ப வந்துடும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேம், என் நேம் லலிதா, மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க லலிதா. சார் எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்குங்க சார். வெரி குட் சார், எங்க அண்ணாக்கு வந்து மூக்குக்கு மேல மங்கு இருக்குங்க சார். வெரி குட். 1. ரெண்டாவது கேள்வி வந்து நீங்க வாரத்துல ஒரு நாள் நல்லெண்ணெய் வச்சு குளிக்க சொன்னீங்க சார். ஆமா, அந்த மாதிரி தான் சார் குளிச்சுட்டு வர்றேன். தினம் குளிக்கலாம், வாரத்துக்கு ஒரு நாளாவது பண்ணுங்கன்னு சொல்றதுமா. தினம் குளிச்சாலும் நல்லது. நல்லெண்ணெய் வச்சு ஷாம்பு போட்டு குளிக்கணுமாங்க சார், இல்ல சும்மா வெறுமனே தண்ணி எப்படினாலும் போடலாண்டாமா, ஓ இஷ்டம்டாமா. ஓ சரிங்க சார். சார் அதுக்கடுத்து எனக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குங்க சார். சரி. ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்குங்க சார், அதே மாதிரி ஹேர் ஃபால் இருக்குங்க சார். சரிம்மா. ஸ்பிட் ஆகி கொட்டுதுங்க சார். சரிம்மா ஒன்னொன்னா வைத்தியம் பண்ணுமா. ஒரே நேரம் முடிக்கி மூஞ்சிக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னு வை, எல்லாம் விளங்காம போயிரும்மா. சரியாம்மா? ஒன்னொன்னா சொல்றேன் கேட்டுக்கோ. நான் எல்லாத்தையும் சொல்றேங்கிறக்கா எல்லாத்தையும் சேர்த்து வைத்தியம் பண்ணிடாத, முடிஞ்சு போயிருங்க. அதை மூக்குக்கு மேல மங்கு. பொதுவாக ஆம்பளைங்களுக்கு மங்கே வர்றது இல்லைம்மா.
ஆம்பளைங்களுக்கு மங்கு வருதுன்னா ஒரு 3-4 காரணம். ஒன்று, விவசாயம் பண்ணுறவங்க ரோட்லேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்க. 2வது ரொம்ப சிந்திக்கிறவங்க. 3 வீட்டுக்காரமாட்ட அடி வாங்குறவங்க. பொதுவாக முன்னாடி ஆம்பளைங்களுக்கு மங்கே வராது, இப்போ நிறையா பேருக்கு மங்கு வருது. காரணம் இதுதான். என்ன இப்போ வந்து திரும்பிருச்சு. முன்னாடி ஆம்பளைங்க வேகமாக இருப்பாங்க, இப்போ பொம்பளைங்க வேகமாக இருக்காங்க. ஸோ அடி வாங்க பூரா யோசித்து ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகி மங்கு வந்துடுது. மங்குக்கு HTMனு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, டெய்லி நைட் போடணும். க்ளோ ஸ்கின் ஒரு டேப்லெட் இருக்குது, டெய்லி போடணும். குறையிற வரைக்கும் போடுங்க, குறைஞ்ச உடனே ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள். அப்புறம் வீக்லி ட்வைஸ் போடுங்க, அப்புறம் வீக்லி ஒன்ஸ் போடுங்க. ஸ்லோவாக டேப்பர் பண்ணிட்டு நிப்பாட்டுங்க. சிந்தனையை குறைக்க சொல்லுங்கள், நிம்மதியாக ஜாலியாக இருக்க சொல்லுங்கள். அப்படின்னா தான் போகும், இல்லைன்னா திரும்ப வந்துடும். 1. பிம்பிள்ஸ், ஹைப்போதைராய்டிசம் இருக்கு, அவங்களுக்கு பிம்பிள் இருக்கு. நடுவில் வேறு ஏதோ ஒரு கேள்வி. நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் கேட்டாங்க. நல்லெண்ணெய் வந்து இருக்கிறதுலே ரொம்ப நல்லது. தினம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய்க்கு பதில் தலைக்கு நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா அதை விட நல்லது. என்ன நல்லெண்ணெய் கொஞ்சம் பிசுன்னு இருக்கும், அது ஒன்று தான். ராத்திரி போட்டு காலையில் நீங்கள் தலையை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் மாதிரி இருக்கிறதுலே பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசராக தான். முடி வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, டேண்ட்ரஃப் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நல்லெண்ணெய் தேய்க்கிறவங்க. நல்லெண்ணெய் தேய்க்கிறவங்க தலைக்கு மாத்திரம் தேய்க்காமல் உடம்புக்கும் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் போட முடிஞ்சால் அது ரொம்ப நல்லதுமா. ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குண்டாமா. ஹேர். 2. பிம்பிள்ஸ். பரு ஹைப்போதைராய்டிசம். ஆமாம். ஹைப்போதைராய்டிசத்துக்கும் பருவுக்கும் சம்மந்தமே கிடையாது. பரு வந்து பருவத்தில் வருவது. பரு வர்றது வந்து ஒரு ஹார்மோன்னால் இளம ஊஞ்சலாடுதுன்னு அர்த்தம். ஸோ சந்தோஷப்படணும். பரு இப்போ எங்கள் முகத்துலலாம் பருவே வராது, வயசாகி போச்சு. பரு வர்றவங்க வந்து ஆஹா நம்ம இன்னும் ஜாலியாக இருக்கோம், நம்ம ஹார்மோனும் நம்ம லவ் ஹார்மோன் இன்னும் அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். என்னென்னா அந்த ஹார்மோன் அதிகமாகும் போது எண்ணெய் சுரப்பி கொஞ்சம் அதிகமாக சுரக்குது, எண்ணெய் வெளியே வர்ற பாதையில் அடப்பு வருது, கிருமி சேர்ந்துக்கிடுது, பருவாயிருது. மருந்து போடுறதா இருந்தால் 6 மாதம் வைத்தியம் பண்ணணும். 6 மாதம் வைத்தியம் பண்ணால் தான் திரும்ப வராது. 6 மாதம் வைத்தியம் பண்ணால் பெர்மனெண்ட்டாக திரும்பவே வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% க்யூர், 10% இப்படி அப்படியுமா இருக்கும். 6 மாதம் போட்டாலுமே சில பேர் க்யூர் ஆகிறதில்ல. ஆயின்மெண்ட் வந்து ஏசிஎன்னு ஒரு ஆயின்மெண்ட் டெய்லி நைட் போடுங்க. கூட சேர்த்து M+100. கல்யாணம் ஆக போது 6 மாதம் கேப் இருக்குன்னா ஐசினான்னு ஒரு டேப்லெட்டை சேர்த்து போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுவீங்க. ஹைப்போதைராய்டினோட ஹேர் ஃபால் கடவுள் தான் காப்பாற்றணும். ஹைப்போதைராய்டிஸுக்கு தைராய்டுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தைராய்டை செக் பண்ணி தைராய்டை ஸ்டேபிளாக வச்சிங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஹேர்னோட அவுட்டர் ஷீத், அதாவது ஹேர்னோட சட்டை வந்து சல்ஃபர் பாண்டுனால் வந்தது. இந்த சல்ஃபர் பாண்டு எல்லாமே லூஸ் ஆகி போயிடும். ஹேர் வந்து தின்னாயிரும், ஃப்ரெஜைல் ஆயிரும், உதிர்ந்து போயிடும். அப்போது அந்த அவுட்டர் ரூட் ஷீத், அதாவது அவுட்டர் சட்டை, இந்த சட்டையை வந்து திரும்ப உண்டு பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். தைராய்டு இருக்கிறவங்க மெனக்கடணும் வைத்தியத்தில். தைராய்டு இருக்கிறவங்க லைஃப் லாங் ஹேரை ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா, ஹேரை பாதுகாப்பாக வச்சிங்கன்னா இருக்கும், இல்லைன்னா பாலைவனம். நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோலிக்ரோ டெய்லி நைட் மண்டைக்கு, சீக்ரோ மண்டை முடி ஃபுல்லாக, கூட சேர்த்து I+ மாத்திரை காலையில் நைட்டும், பயோனா-E, இது 3 மாதம் போடுங்க. அந்த ஃபோலிக்ரோவும் சீக்ரோவும் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிங்கன்னா தப்பிச்சிடுவீங்க, இல்லைன்னா முடிஞ்சு வச்சு. ஓகே டாக்டர், நம்ம அடுத்ததாக காஸ்மெட்டிக்ஸில் மாய்ஸ்சரைசர், பர்ஃப்யூம், ஷாம்பூ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசணும். சின்ன பிரேக் அப்புறமா ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், அடுத்ததான் மாய்ஸ்சரைசர்மா அதில் 2 விஷயம்தாம்மா தெரிய வேண்டியது. மாய்ஸ்சரைசர், அதாவது நான் சன்ஸ்க்ரீனர் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மாய்ஸ்சரைசர். சன்ஸ்க்ரீனர் எப்படி ஆன்டி ஏஜிங் மெடிகேஷன் ஆயிருதோ அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஏஜிங் மெடிகேஷன். காலையில் சன்ஸ்க்ரீனர் போடணும், நைட்டு படுக்கும்போது மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா ஸ்கின் வந்து 70 வருஷமானாலும் நல்லாயிருக்கும். இதை வந்து எல்லாரும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்தால்
அந்த வயோதிகத்தை வென்றலாம். சரி, மாய்ஸ்சரைசரில் ஒன்று தான், தோலை ஈரப்படுத்திட்டு போடணும். ஓகே. தோல் ட்ரையாக இருக்கும்போது மேலே நீ மாய்ஸ்சரைசர் போட்டால் யூஸ் கிடையாது. அதாவது தோலுக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் நடுவில் இந்த வாட்டர் ஃபில்ம் இருக்கணும். ஓகே. அந்த வாட்டர் ஃபில்ம் இல்லாமல் நீ மாய்ஸ்சரைசர் போடாததுக்கு சமம். நீ ஸ்கின் மேலே சும்மா இப்படி மாய்ஸ்சரைசர் இப்படி தடவி விட்றாங்க பேர், எண்ணெயை தடவுறாங்க, மண்ணை தடவுறாங்க, இதெல்லாம் தடவுறாங்கல்ல, அது இல்லை. மாய்ஸ்சரைசர் நீ எண்ணெய் போடலாம், தேங்காய் எண்ணெய் போடலாம், நல்லெண்ணெய் போடலாம், வெண்ணெயை போடலாம், நெய்யை போடலாம், எதை வேணாலும் போடுங்க. ஏன்னா உதட்டுக்கு நெய் போடுறாங்க, எதுனாலும் போடுங்க, நோ ப்ராப்ளம். பட் ஸ்கின்னை வந்து வெட்டாக்கிட்டு போடணும். ஸ்கின்னை வந்து வெட்டு இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா, ஈரப்பதம் இல்லாமல் போட்டிங்கன்னா போடுறதுக்கும் போடாததுக்கும் இதே இல்லை. இப்போ மாய்ஸ்சரைசர் நல்ல மாய்ஸ்சரைசர்லாம் வந்துருச்சுடாம்மா. எலோவேரா மாய்ஸ்சரைசர் தனியாக வந்துருச்சு, கோகோ பட்டர் மாய்ஸ்சரைசர் தனியாக வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் வந்து ஹைலரானிக் ஆசிட் கலந்த மாய்ஸ்சரைசர் வந்துருக்குடாமா. இந்த ஹைலரானிக் ஆசிட்ங்கிறது என்னென்னா, தோலுக்கு கீழே இருக்கிற டிஷ்யூ எல்லாமே எதுக்குள்ளே மிதக்குதுன்னா இந்த ஹைலரானிக் ஆசிடில் தான் மிதக்குது. ஹைலரானிக் ஆசிட் தான் தோலை வந்து ஒரு அந்த நேச்சரை கொடுக்குறதே அந்த ஹைலரானிக் ஆசிட் தான். அதுவே இப்போ மார்க்கெட்டில் மாய்ஸ்சரைசராக வந்துருச்சுடாமா. அப்போ ஹைலரானிக் ஆசிட் கலந்த மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட். எனக்கு அதெல்லாம் இல்லை சார், வீட்டில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன் சார், நல்லா போடுங்க. காலையில் நீங்கள் எண்ணெய் போடும்போது எல்லோரும் பழைய காலத்து ஆட்கள் பாருங்கள், குளிச்ச உடனே போடுவாங்கடாமா தேங்காய் எண்ணெய். கால் உடம்புலையெல்லாம் தடவி விடுவாங்க, தலையில் தடவும் போது உடம்புலையெல்லாம் தடவி விடுவாங்க. அது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக தோலை ஈரப்படுத்திட்டு லைட்டாக தண்ணியை தடவுங்க, அது மேலே தடவுங்க மாய்ஸ்சரைசரை. ஈரப்பதத்தோடு தடவுனீங்கன்னா மாய்ஸ்சரைசர் பெஸ்ட். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் போடலாம். மாய்ஸ்சரைசரில் ஒரு பெரிய இது கிடையாது, பட் ரெகுலராக போடணும். நான் 4 நாள் போடுவேன், 5 நாள் விடுவேன், அது போட்டால் யூஸ் கிடையாது. அதுக்கு நீங்கள் போடாமே இருந்துடலாம், போட்டால் ஒழுங்காக போடணும். ஓகே. அடுத்தது பெர்ஃப்யூம் டாக்டர். இந்த பெர்ஃப்யூமில் வந்து பென்சைல் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால். அதாவது நான் என்ன சொல்லுவேன், பெர்ஃப்யூம் வந்து எரிசாராயம் மாதிரி. ஓகே. 99% அதில் கலந்துருக்கிறது வந்து சாராயம் தான். அதாவது எல்லாமே ஸ்பிரிட்டு. ஓகே. ஏன் ஸ்பிரிட் ஆட் பண்ணுறோம், எவாப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸ்பிரிட் ப்ளஸ் பெர்ஃப்யூம் அந்த ஸ்மெல்லுக்காக. இப்போ மல்லிகைப்பூ ஸ்மெல் இருக்குது, ரோஜாப்பூ ஸ்மெல் இருக்குது. மல்லிகைப்பூவை கலக்கிறது இல்லை, ரோஜாப்பூவை கலக்கிறது இல்லை, அதுக்கு எல்லாத்துக்குமே கெமிக்கல் இருக்குது. இப்போ இண்டோல்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இண்டோலில் இப்போது லைட்டாக தீ பிடிக்க வச்சோம்னா பூரா மல்லிகைப்பூ வாசம் வரும். ஸோ அதிலிருந்து செஞ்சோம்னா மல்லிகைப்பூ வாசத்தில் சென்ட் வரும். அப்போ எல்லா பெர்ஃப்யூமே கெமிக்கல்ஸ் தான், அதாவது அதை ஒட்டி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். பட் என்னென்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நீ ஆல்கஹாலை போட்டோடனே, அதாவது பெர்ஃப்யூம் அடித்த உடனே அதில் இருக்கிற அந்த பெர்ஃப்யூம்ஸ் வந்து அப்படியே அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பென்சைல் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் இதெல்லாம் ஃபியூம்ஸ் உள்ளே போக போக ப்ராப்ளம். அப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் ஒன்று சட்டை மேலே அடிங்க, சட்டை வந்து நல்லா உரிகிற மாதிரி இருக்கிற சட்டையாக சட்டை மேலே அடிங்க. சில பேர் காது பக்கத்தில் பஞ்சில் பெர்ஃப்யூமை நினச்சிட்டு காதுக்கு பின்னாடி கொண்டு வச்சுக்கிடுவாங்க, காதில் கொண்டு வச்சுக்கிடுவாங்க, கை இடுக்கில் வச்சுருப்பாங்க, மோதிரம் போட்டிருக்காங்கன்னா மோதிரத்துக்கு நடுவில் கொண்டு வச்சுக்கிடுவாங்க. இது எல்லாமே தப்பு. அதாவது பெர்ஃப்யூம் வந்து ஸ்கின்னுக்கு கான்டாக்டுக்கு வரவே கூடாது. அது எல்லாமே ஆல்கஹால்னு சொல்லிட்டேன். ஆல்கஹால்னு சொல்லிட்டா ஸ்கின் கான்டாக்டே இருக்கக்கூடாது. பெர்ஃப்யூம் வந்து சட்டை மேலே அடிங்க, இல்லை பேண்ட் மேலே அடிங்க, ஆனால் கர்ச்சீஃபில் அடிக்காதீங்க. கர்ச்சீஃப் அடிச்சுட்டு ஏற்கனவே நான் சட்டை மேலே இருக்கிறதே ஃபியூம்ஸ் வரும்னு இருக்கேன், கர்ச்சீஃபில் அடிச்சுட்டு கர்ச்சீஃபை மோந்து பார்க்காதீங்க. சில பேர் கர்ச்சீஃபில் பவுடர் போட்டுப்பாங்க, அது ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணாதுராம்மா. அது நீ பெர்ஃப்யூம் அடிச்சிட்டோம்னா பெர்ஃப்யூமனோட ஸ்மெல் அந்த ஃபியூம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த ஃபியூம்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது நீ திரும்ப நீ என்ன பண்ணுவ, இப்படியே வச்சுக்கிட்டே இருப்ப, டைரெக்டாக அட்டாக் வந்துடும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கணும். இது வந்து பெர்ஃப்யூம்ஸ். பெர்ஃப்யூம்ஸினோட தங்கச்சி டியோட்ரண்ட். ஏன்னா சில பேருக்கு அக்கிளில் ஸ்மெல் வருது, தொடையில் ஸ்மெல் வருதுங்கிறக்காக டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறாங்க. டியோட்ரண்ட்னோட மெயின் காம்போசிஷன் வந்து அலுமினியம். இந்த அலுமினியம் எதுக்காக இருக்குன்னா ஸ்வெட் செக்ரீஷனை குறைக்கிறதுக்காக. வேர்வையை குறைச்சிட்டா வேர்வையில் இருந்து வரக்கூடிய கிருமிகளை நம்ம கட்டுப்படுத்திடலாம். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா யூஸ் பண்ணுறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. பட் அலர்ஜி வருது, சின்ன சின்ன கொப்பளம் வருது, ரெட்னஸ் ஆகுது, எரிச்சல் வருது, அரிப்பு வருது அப்படின்னா டியோட்ரண்ட் போடக்கூடாது. இல்லைன்னா டியோட்ரண்ட் போடுறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை, பெருசாக ஒன்றும் பாதகமும் இல்லை. பட் சும்மா போடுறாங்க பாரு, ஸ்மெல்லுக்காக நான் சும்மா டியோட்ரண்ட் போடுறேன், அது தேவையில்லாதது. உங்களுக்கு உண்மையிலே இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்ளம்
பண்ணலாம். சரி நான் டியோட்ரண்ட் வேண்டாம், எனக்கு காஸ்மெட்டிக் வேண்டாம்னு நம்ம நினச்சிட்டா இந்த ஸ்மெல்லை பாடியில் குறைக்கிறதுக்காக மாத்திரம் நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா செல் சைடுன்னு ஒரு பவுடர் இருக்குது. இந்த பவுடரை அக்கிளில் போட்டுக்கலாம், தொடையில் போட்டுக்கலாம், உடம்புல எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டால் அந்த ஸ்மெல்லும் குறைஞ்சிரும். அது ஒரு பெஸ்ட்டு டியோட்ரண்ட். ஏன்னா அது வந்து ஆன்டி ஃபங்கல் பவுடர், ஸ்வெட்டையும் உறிஞ்சிரும், ப்ளஸ் ஃபங்கஸும் வளராமல் இருக்கும், ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். ஓகே டாக்டர். சார் இப்போ அத்தர்னு அந்த யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் சொன்னேன், அதுதான் காதுக்குள்ளே கொண்டு போய் சொருகிறது. அது அந்த வேலை தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே. அதாவது அது வந்து நம்ம பஞ்சில் நினச்சிட்டு கொண்டு போய் அங்கே இது சொருவி விடுவாங்க. அந்த வேலையே பண்ணக்கூடாது. காது அவங்களுக்கு கொஞ்ச நாளில் பூரா கருத்து போயிடும் நம்ம டோட்டலாக. அந்த இது பண்ணவே கூடாது. நம்ம ஸ்கின்னு மேலே எந்த பெர்ஃப்யூமும் படக்கூடாது ராவா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் பிரியங்கா பேசுறேன் மேம், கோயம்புத்தூர்ல இருந்து. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரியங்கா. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன்டாம்மா. உங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். தேங்க்யூ. ஓகே சார், என்னோட டவுட் கேட்குறீங்களா சார்? சொல்லுமா. எனக்கு என்னன்னா, இப்போ பெட்ல படுத்தாலும் சரி, பெட்ஷீட்ல படுத்தாலும் சரி, பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுதுங்க சார். பெட்ல படுத்தாலும் பெட்ஷீட்ல படுத்தாலும் சரி. பெட்ல படுத்தாலும் பாடி ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு சொல்லி பெட்ஷீட் மட்டும் விரிச்சு படுத்தா பாடி ஹீட் ஆகுது. அப்பவும் தரையில படுத்தா? அதனால வெறும் தரையில படுக்கிறேன் சார். வெறும் தரையில படுத்தோம்னா கோல்டு வந்துடுது. சரி, கோல்டு வருதுன்னு இல்ல பெட்ஷீட்டோ இல்ல மறுபடியும் பெட்லயோ படுத்தோம்னா ஹீட்டுக்கு பிம்பிள்ஸ் வந்துடுது சார். ரெண்டுக்குமே அட் டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதனால என்ன பாதிப்பு வருது உனக்கு? ஃபேஸ் வந்து பிம்பிள்ஸ் வருதுங்க சார். பெட்ஷீட்ல படுத்தாலும் சரி, பெட்ல படுத்தாலும் சரி, ஹீட்டுக்கு பிம்பிள்ஸ் வருது. அதாவது உலகத்திலேயே பிம்பிள்ஸுக்கு காரணம் வந்து பெட்ஷீட்டும் பெட்டுங்கிறது நீ தாம்மா கண்டுபிடிச்சிருக்க. ரொம்ப சந்தோஷம். 1 2 வேற என்ன ப்ராப்ளம் வருது? இல்ல, படுத்தாலே வந்து உடம்பெல்லாம் ரொம்ப சூடாயிடுது சார். தூங்கவே முடியல, படுக்க முடியல. பெட்ல படுத்தாலும் சரி, பெட்ஷீட்ல படுத்தாலும் சரி. நீ சொல்றதே ப்ராப்ளமே வேற மாதிரி இருக்குடாமா. இது சூடோ இதுவும் ப்ராப்ளம் மாதிரி தெரியலையம்மா. சரி, அந்த சூடு வந்தா என்ன செய்யற நீ? அதுதான் பெட்ல படுத்தாலும் வெறும் தரையில படுக்கிறேன் சார். அது படுத்தா ஒண்ணுமே இல்லையா? வெறும் தரையில படுத்தா அந்த சில்னஸ்க்கு வந்து கோல்டு வந்துருது. ஓ, இப்படி போனா அப்படி, அப்படி போனா இப்படி. நான் என்ன சொன்னேன், தூங்காமே இருந்தேனா? என்ன சார்? தூங்காமே இருந்தா? தூங்காமலே இருந்தா செத்து போயிடும் சார். பரவாயில்லையா, கரெக்டா சொல்லிட்டேடாமா. சரிம்மா. இப்ப நான் இதா இருக்குல்ல, யார்கிட்ட சொன்னாலும் என்ன டிஃபரெண்டா இருக்கு, இப்படி யாருமே நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, கேட்டாலும் டிஃபரெண்டா தான் பேசுறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன அதாவது இப்போ நான் எதுக்காக கேட்டேன்னம்மா, கை கால் மாத்திரம் சூடாக இருக்குது, நான் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அப்படி எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்காங்கிறதுக்காக கேட்டேன். அப்படி இல்லை. அதில் அதாவது இந்த பெட்டில் படுத்தா சூடாகுது, இதில் படுத்தா சூடாகுது. பேஷண்ட் வந்து டிசீஸுக்கு ரெலவெண்ட்டாக சொல்லலை அப்படின்னா, டிசீஸ் வந்து அவங்களுக்கு பரு வருது, தரையில் படுத்தா கோல்டு வருது, இது வந்து நான் அவங்க சொல்கிறதுக்கு ரெலவெண்ட்டாக அப்படின்னு கேட்டால் ரெலவெண்ட் கிடையாது. பெட்டில் படுத்தா சூடாகுமா, இதில் படுத்தா சூடாகுமா, அதெல்லாம் ரெலவென்ஸியே கிடையாது. நம்ம உடம்பு எப்படின்னா, நம்ம வந்து வார்ம் பிளட்டட் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் போகிறோம், ஓகே, பயங்கர குளிரில் நம்ம உடம்புனோட சூடை பாதுகாக்கிறதுக்காக நம்ம உடம்புலேருந்து வேர்வே வெளியே வராது. அதே இது மெட்ராஸ் மவுண்ட் ரோடில் நிற்கிறோம், சொட்டி வேர்வையாக வரும். உடம்புல இருக்க சூட்டை பூரா வேர்வையாக வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம உடம்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஓகே, சரியா? அதனால் சூடில் படுத்தா நம்ம உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுமே ஒழிய, குளிரில் படுத்தா குளிருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுமே ஒழிய, ரெண்டுமே இல்லாமல் நம்ம உடம்பு வந்து அப்படி போகிறதே இல்லை. இப்படி பொதுவாக இருந்தால், எனக்கு இப்போ பேஷண்ட் வந்து, சார் தலையில் ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது சார் அப்படிம்பாங்க. என்னப்பா ஊறுது அப்படின்னு கேட்டோம்னா, தெரியல சார், ஆனால் ஏதோ ஊறுது. சார் அதை எடுத்து பார்த்துருக்கியா? எடுத்து பார்த்தேன் சார், பேன் மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. சரி, இப்போ எடுடா அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இல்லை சார் அப்படிம்பா. எப்போ வருதுடா அப்படின்னு, அது நான் தனியாக இருந்தால் தான் சார் வருது, யார் கூடயா இருந்தால் வர்றதில்லை. அப்போ அவனோட ஹிஸ்ட்ரி வந்து இர்ரெலவெண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த இர்ரெலவெண்ட் ஹிஸ்ட்ரி இருந்தாலே மனசில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு யோசிப்போம். ஓகே, மனசில் ஏதாவது பிரச்சனையா? அந்த மனசில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குடாமா. அதுக்கு ஒரு அருமையான மாத்திரை இருக்குது, சரியாக போயிடும். இப்போ இவங்க வந்து இந்த கை காலில் சூடு இருக்கிறதுன்னு சொன்னேன் பார்த்தியாம்மா, கை கால் மாத்திரம் கொதிக்கும்.
கை கால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ளே கையை விட்டுக்கிட்டே இருப்பாங்கடாமா. எரித்ரோமெலால்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த பேர்னிங் சென்சேஷன் அந்த இடத்துல மாத்திரம் இருக்கும். ஓகே. அப்போ அந்த இடத்துல மாத்திரம் அந்த மாதிரி சென்சேஷன் வர்றவங்களுக்கு ஆஸ்பிரின் மாத்திரை இருக்குல்ல, ஆஸ்பிரின் மாத்திரை போட்டால் சரியாக போயிடும். ஓகே. இவங்க ஹிஸ்ட்ரி வந்து அதுக்கு ரிலேட்டடான்னு பார்க்கணுண்டாமா. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இவங்க ஆஸ்பிரின் போட்டால் சரியாயிருவாங்க. ஆஸ்பிரின் வந்து பொதுவாக ரத்த குழாயில் ரத்தம் வந்து உறையாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய மாத்திரை, தலைவலிக்காகவும் கொடுக்கக்கூடிய மாத்திரை. ஆஸ்பிரினுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி யூசஸ் இந்த யூஸ்மா, அந்த உடம்பு சூடாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது. பட் அது உண்மையாகவே அதுதானாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வைத்தியம் பண்ணணும். எரித்ரோமெலால்ஜியா இல்லைன்னா ஆஸ்பிரினை போட்டோம்னா அது பிரயோஜனப்படாது. அது அவங்க இருக்கான்னு பார்க்கணும். அது ஒரு டயக்னோசிஸ் தான் அவங்களுக்கு இருக்குது, அது பார்த்துட்டு செய்யணும். ஓகே. ஸோ ஷாம்பு பற்றி சொல்லுங்கள் டாக்டர். சரி, அதாவது ஷாம்புலமா டெய்லி ஷாம்பு போடலாமா? போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஷாம்பு போட்டால் ஹேர் ஃபால் வருமா? இல்லை. ஷாம்பை மாற்றிக்கிட்டே இருக்கலாமா? கூடாது. ஷாம்பு போட்டால் நரைச்சிருமா? இல்லை. ஷாம்பு போட்டு ஹெல்மெட் போட்டால் முடி உதிர்ந்துருமா? இல்லை. ஷாம்பு வந்து ஒரு கிளீனர். இந்த கிளீனர் எப்படின்னா, போட்ட உடனே வாஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. போட்டுட்டு அப்படியே உள்ளே ஊற வச்சுக்கிட்டு பாத்ரூமை சுற்றிக்கிட்டே வர்றேன், நல்ல ஒரு பாட்டை பாடிக்கிட்டே நிற்பேன் நான் அப்படின்னா அது கூடாது. 90 செகண்ட்ஸ்க்குள்ளே சோப்பாக இருந்தாலும் சரி, ஷாம்புவாக இருந்தாலும் சரி, எந்த கிளீனராக இருந்தாலும் சரி போட்ட உடனே வாஷ் பண்ணணும். போட்டுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. 1. 2வது, சுடுதண்ணி போட்டால் முடி உதிருமா? குளிர்ந்த தண்ணியில் குளிக்கலாமா? முடிக்கு உயிரே கிடையாது. அதனோட வேரை தவிர முடிக்கு மொத்தத்துக்கும் உயிர் கிடையாது. அதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒன்றுமில்லை. சுடுதண்ணியில் ஷாம்பு போட்டு குளிக்கலாமா? இந்த தண்ணியில் போட்டு குளிக்கலாமா? நீங்கள் எந்த தண்ணியில் வேணாலும் ஷாம்பு போடுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, தினம் ஷாம்பு போடுறவராக இருந்தால், இப்போ நான்லாம் தினம் ஷாம்பு போடுறவன், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே தினம் ஷாம்பு போடுறவங்க இருப்பாங்க. தினம் ஷாம்பு போடுறவங்களாக இருந்தால் எஸ்எல்எஸ், சோடியம் லாரில் சல்ஃபேட், எஸ்எல்எஸ்ன்னு போட்டிருக்கோம் ஷாம்பு பாட்டிலில். எஸ்எல்எஸ் அப்படிங்கிறது இல்லாமல் சோடியம் லாரில் குளுக்கோசைடு அப்படின்னு இருக்கிற மாதிரி போடணும். அதாவது டெய்லி ஷாம்பு போடுறவங்க, வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஷாம்பு போடுறவங்க என்ன ஷாம்பு போட்டாலும் பரவாயில்ல, போட்டோன்னே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஷாம்புனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. பட் டெய்லி ஷாம்பு போடுறவங்க, அதாவது எவ்ரிடே ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்க, சில பேர் காலையிலையும் நைட்டும் தினம் ரெகுலராக வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் மார்னிங் அண்ட் நைட் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறதா இருந்தால், எவ்ரிடே ஷாம்பு எவ்ரிடே போடுறதா இருந்தால் எஸ்எல்எஸ் இந்த கெமிக்கலை மாத்திரம் அவாய்ட் பண்ணணும். சோடியம் லாரில் குளுக்கோசைடுங்கிற கெமிக்கல் இருந்தால் அது பெஸ்ட்டு. 1. குழந்தைங்களுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எல்லாமே க்ளீனிங் கெமிக்கல்ஸ் எல்லாமே, ஒரு காரை வாஷ் பண்ணக்கூடிய க்ளீனிங் கெமிக்கலும் சரி, வேறு எதை வாஷ் பண்ணக்கூடிய க்ளீனிங் கெமிக்கலும் சரி, ஷாம்பு போடுறக்கூடிய அதுவும் அதே கெமிக்கல் தான் எல்லாமே. ஸோ குழந்தையோட ஸ்கின்னில் ஷாம்பு போடாமல் இருக்கிறது நல்லது. இல்லை சார் எனக்கு போட்டே ஆகணும், பொடுகு இருக்குது, பரவாயில்லை, போட்டோன்னே வாஷ் பண்ணுங்கள், ஒன்றுமே தப்பு இல்லை. பட் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காஸ்மெட்டிக் இல்லாமல் இருக்கிறது நல்லது. பவுட்ரு போட்டேன், ஆலிவ் ஆயிலை தடவினேன், புண்ணாக்கை போட்டேன், சுண்ணாம்பை தடவினேன். தயவு செஞ்சு குழந்தைங்களையாவது இந்த காஸ்மெட்டிக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பெரியவங்களான பிறகு அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்களோட கல்யாணம், அவங்களோட வாழ்க்கைக்காக யூஸ் பண்ணட்டும். குழந்தைங்களை காஸ்மெட்டிக்ஸில் இருந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே டாக்டர், கண்டிஷனர் அது போடலாமா? ஒன்றும் தப்பு இல்லைம்மா. அம்மா கண்டிஷனருங்கிறது என்னன்னு பாருடாம்மா, ஹேரை வந்து ப்ளையபிள் ஆக்குறதுடாம்மா. ஹேரை வந்து நீ பின்னாடி ரோலிங் போட போகிற, ஸ்ட்ரைட்டனிங் பண்ண போகிற, எது பண்ண போகிறேனாலும் கண்டிஷனர் போட்டு பண்ணுறது பெட்டர். கண்டிஷனர் வந்து ஹேர் ஃபால் வருமா? இல்லை. கண்டிஷனர் ஆக்சுவலாக நல்லது. ஷாம்புவோட கண்டிஷனர் கலந்துருந்துச்சுன்னா அது பெஸ்ட்டு, தனியாக கண்டிஷனர் போடுறத விட. ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம கண்டிஷனர் போட்டிருந்தோம்னா அதே டேமேஜ், இந்த ஷாம்பு போடுற அதே டேமேஜ் வந்துடும். அது இல்லாமல் ஷாம்புவோட கண்டிஷனர் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட். ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு காஸ்மெட்டிக்ஸ் பற்றி நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சூப்பராக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வாரம் வித்தியாசமான டாப்பிக்கோட வரலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.